இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசுவதற்காக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது எனக்கு தேவன் தந்த தலைப்பு God's need is bigger than your need. தேவனுடைய தேவை உன்னுடைய தனிப்பட்ட தேவையை காட்டிலும் பல மடங்கு அதிகமானது என்கிற தலைப்பை மீண்டும் மீண்டுமாக என்னுடைய இதயத்திலே பாரப்படுத்தினபடியினாலே அதனையே உங்களோடு கூட பேசுவது என்று தீர்மானித்தேன். இந்த சபையினுடைய அநேக ஆக்டிவிட்டியை குறித்து பிரதர் வினய் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தார்கள். நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோம், ஜனங்களை சந்திப்பதற்கு, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது, இந்த பகுதிகளிலே நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோம் என்று அவர் விரிவான காரியத்தை எழுதி எனக்கு உங்களுடைய சபையினுடைய உயிரோட்டத்தை அவர் எனக்கு காண்பித்திருந்த போதிலும் கூட இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்பட்டு இந்த காரியத்தை மனதிலே பதிய பண்ணும்படியாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் அநேக தேவைகளோடு கூட வாழ்கிறோம் என்பது உண்மைதான். நமக்கு ஒரு இருக்க இடம் வேண்டும், நமக்கு உண்ண உணவு வேண்டும், உடுக்க ஆடை வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்பதற்கான காரியங்கள் செய்ய வேண்டும், வயோதிக காலத்திலே வாழ்வதற்கு தங்கி தாபரிப்பதற்கான காரியங்களை செய்து முடிக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த கரிசனையினாலே சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது, குடும்பத்தாருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கிறது. இப்படியாக நாம் அநேக தேவைகளின் மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய கண்கள் அநேக நேரங்களிடையே நம்முடைய தேவையை குறித்து அதிகமாக அதிலே பதிக்கப்பட்டு நம்முடைய இருதயம் முதலே ஊறி போகிற அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்முடைய கண்களை மேலெடுத்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவருடைய மனதை கொஞ்சம் புரிந்து கொண்டால் அது வித்தியாசமானதாக இருக்கிறதை நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையிலே காணலாம். ஆகையினாலே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திற்கு நேராக உங்களை வழி நடத்தும்படியாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நான் நேற்றைய தினத்தில் நான் காலையில் பேசின ஒரு ஆராதனையில் பேசிவிட்டு தான் அங்கே ஒரு 1.5 மணி நேரம் பேசிவிட்டு தான் உங்கள் மத்தியில் வருகிறேன். அவர்கள் மத்தியில் ஒரு சின்ன காரியம் என்னை அதிகமாக பாதித்த காரியத்தை நான் சொல்லி நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். அந்த காரியம் சமீப நாட்களிலே நான் கொஞ்சம் விவரமாக அறிந்தபடினாலே அது என்னை அதிகமாக பாதித்ததினாலே அதனையே சொல்லி அதை வைத்து ஆதாரமாக வேதத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப நினைக்கிறேன். கடந்த மாதத்தில் நாங்கள் இலங்கையிலே ஊழியம் செய்வதற்காக நானும் என்னோடு கூட பணிபுரிகிற ஒரு தலைவரும் அவருடைய மனைவியுமாக 3 பேர் கடந்து சென்றோம். யுத்தங்கள் நடந்த பகுதிகளிலே நாங்கள் கடந்து சென்றோம். யுத்தங்கள் நேரிட்ட பகுதிகளை நேரடியாக பார்த்தோம். இலங்கையிலே யுத்தத்தில் கொல்லப்பட்ட குடும்பங்களின் மக்களை பார்த்தோம், ஈடுபட்ட மக்களை பார்த்தோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை அதிகமாக பாதித்த ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும். ஒரு போதகருடைய வீட்டிற்கு என்னை முல்லைத்தீவு பகுதிகளிலே எடுத்து சென்றிருந்த போது அந்த போதகருடைய வீடு மாத்திரம் யுத்தத்தின் கோர காட்சியில் அவருடைய பெரிய வீடு மாத்திரம் அழிக்கப்படாமல் இருந்த காட்சி என்னை அதிகமாக தொடவில்லை. His only house was saved in the midst of the great war. குண்டுகள் மழையாய் பொழிந்தது என்ற அந்த பகுதிகளுக்கு நான் போய் அங்கே இருக்கிற மக்களோடு கூட பேசி அங்கே இருக்கிற ஊழியர்களையும் ஊழியங்களையும் உற்சாகப்படுத்தும்படியாக நான் கடந்து சென்றேன். கிளிநொச்சி என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் இருந்துதான் இந்த காரியங்கள் ஆரம்பித்ததெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் படித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். முல்லைத்தீவு பகுதிகளில் தான் கடைசியான இறுதியில் நடந்த யுத்தம் நடந்தது நிமித்தமாக பல ஆயிரங்கள் அப்படியாக கொல்லப்பட்ட காட்சியையும் அவர்களை ஆர்மி நடத்தின விதத்தையும் கேட்டபோது என்னுடைய இருதயம் உடைந்தது உண்மைதான். அதில் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு நான் முல்லைத்தீவுக்கு போகும்போது திடீரென்று நாங்கள் அதை பகுதியை கடக்கும் போது என்னோடு கூட வந்தவர்கள் ஃபோன் பண்ணி, அண்ணன் உங்கள் வீட்டில் தான் சாப்பிடுகிறாருன்னு சொன்னோடனே அவசரமாக சாப்பாடு பண்ணியிருந்த அவர் வீட்டுக்கு சாப்பிடத்தான் போன போது அவர் தன்னுடைய கதையெல்லாம் சொன்னது என்னை கண்களை வெளியே கொண்டு வரும்படியான அத்தனை தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்த உண்மைதான். அவருடைய வீடு மாத்திரம் அளிக்கப்படவில்லை, அவரும் அவருடைய குடும்பத்தாரும், அவளுக்கு 2 பிள்ளைகள், அவருடைய மனைவி,
அவர்கள் 5 படகுகளை தப்புவதற்கு அந்த படகின் மத்தியிலே அவர்கள் போகும்போது 4 படகுகள் மூழ்கிவிட்டு இவரும் மயங்கி போன நிலையிலே மனைவி தன்னுடைய மடியிலே அவரை வைத்து அவர்கள் அழுது கொண்டே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு கூட இன்னும் 2 பேரை வைத்துக்கொண்டு அந்த படகிலே 4 நாட்கள் ஆகாரம் இல்லாமல் வேறு வசதிகள் இல்லாமல் ஒரு சின்ன படகுல அவர்களை கர்த்தர் எப்படியோ காப்பாற்றி மறுபடியும் இன்றைக்கு ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்தின அவருடைய கதையெல்லாம் கேட்டால் இப்படியெல்லாம் ஆண்டவரால் பாதுகாக்க முடியுமோ என்கிற தாக்கம் எனக்கு உண்டாயிருந்த போதிலும் என்னை அதிகமாக பாதித்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன? நான் பட்டிக்குளோ என்று சொல்லப்படுகிற மட்டக்களப்புக்கு போயிருந்த போது அங்கே 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக முதன்முறையாக சுவிசேஷத்தை கொண்டு வந்த மனிதனுடைய சரித்திரத்தை புஸ்தக வடிவிலே கொஞ்சம் எழுதியிருக்கிற அந்த புஸ்தகம் என் கைகளிலே தரப்பட்டது. பல வருடங்களுக்கு முன்னதாக அவரை குறித்தும் அவருடைய பெயரை குறித்தும் நான் அறிந்திருந்தாலும் அவரை குறித்த சில சம்பவங்கள் எனக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் முழுமையாக அதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு காரியத்தை நான் வாசித்த போது அது என்னை திடுக்கிட வைத்தது மாத்திரமல்ல, என்னையே இன்னமும் ஆழமாக ஆராய்ந்து கொள்வதற்கு போதுமானதாக இருந்தது. நான் சொல்வேன் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக என் தலைப்புக்கு ஏற்றாற்போல் இந்த சம்பவம் இருக்கிறபடினாலே கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்துல 7 வயதா இருக்கும் போதே 6 முறை வேதத்தை வாசித்த ஒரு மனிதனை தேவன் தொட்டார். When he was 7, he finished reading this book 6 times. அந்த கவனிங்க. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நாம் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோமோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. தன்னுடைய தந்தைக்கு 6 முறை வாசித்து காண்பித்திருக்கிறார் 7 வயதிற்குள். அப்படிப்பட்ட ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தினுடைய பெயர் வில்லியம் ஆல்ட். வில்லியம் ஆல்ட் என்கிற அந்த மனிதன் சிறு வயதிலேயே தேவ பக்தி உடையவராக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்று ஒப்பு கொடுத்து நல்ல பிரசங்கியாக அவர் லண்டனிலேயும் மற்ற பகுதிகளிலேயும் ஊழியம் செய்து ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சிலே அவர் இருந்த காலத்தில் இலங்கையை குறித்து யாரோ சொன்னதினுடைய நிமித்தமாக ஒரு பெரிய பாரம் அவரை அழுத்தினதினால இன்னும் சிலரோடு கூட சேர்ந்து இலங்கைக்கு போவதற்கு என்று தீர்மானித்த அவர் சொல்லப்பட்டது, நீ திருமணம் செய்துவிட்டு வா என்று. ஆகையினாலே அவர் சாரா என்கிற ஒரு பெண்ணை அவர் கண்டுபிடித்து அவளையோடு கூட திருமணத்தில் ஈடுபட்டு அவர்கள் 2 பேரும் திருமணமான முதல் வாரத்திலேயே இங்கிலாந்தில் இருக்கிற பிளைமத் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்திலிருந்து கப்பல் பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த நாட்களிலே இருக்கிற போல நவீன வசதிகள் கிடையாது. அன்றைக்கு இன்ஜின் கிடையாது. காற்றுனால தள்ளப்படுகிற பாய்மர கப்பல்களில் தான் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்காவை சுற்றி, அன்றைக்கு சூயஸ் கேனல் கிடையாது. ஆகையினாலே சூயஸ் கால்வாய் வழியாக வர முடியாதபடி சுற்றி வர வேண்டிய சூழ்நிலையிலே பலவிதமான ஆபத்துகளின் மத்தியிலே திருமணமான அடுத்த வாரம் 5 நாட்கள் கூட அவர்கள் நண்பர்களை பார்ப்பதற்கு செலவழிக்கவில்லை. திருமண வாழ்க்கையில் அவர்கள் சரியாக ஈடுபடவில்லை. திருமணம் செய்த கணவனுக்கு அவள் சமைத்து தானும் கொடுக்கவில்லை. அவர்கள் புறப்பட்டு கப்பல் ஏறின போது 3ஆம் நாளிலே அடித்த பெரிய புயல் கப்பலை எங்கேயோ கொண்டு போகிறது. எங்கேயோ கொண்டு போன அந்த கப்பலிலே அந்த அலைகளினாலே அவதிப்பட்டதினாலே அந்த மனைவி பலவீனமாய் இருந்த மனைவி இன்னமும் பலவீனமானால், சுகவீனமானால் 5வது வாரத்தில் ஆண்டவரிடத்தில் போயும் சேர்ந்து விட்டாள். இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர்களுடைய கதைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இன்றைய கிறிஸ்தவ நிலைகளையும் கிறிஸ்தவ ஊழியங்களையும் குறித்து பல கேள்விகள் நமக்கு வந்துவிடும். அந்த கவனியுங்கள். 5வது வாரத்திலேயே கட்டின மனைவியை அவளுடைய கையினாலே சாப்பிடவும் கூடாதபடி அவர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பிரயாணத்திலே செத்து போன அவளை புதைக்கத்தானும் இடமில்லை. ஆகையினாலே கடலிலேயே கட்டி அவளை கடல் தண்ணீரிலே உண்டாகும்படியாக செய்துவிட்டு தொடர்ச்சியாக அவர்கள் வந்தார்கள் இலங்கைக்கு. வந்த அவர்கள் அங்கே கண்ட ஒரு காட்சி,
இலங்கையின் தென் பகுதியிலே 6 பேர் கொண்ட குழு வந்து தங்கி 2 மாதங்கள் அவர்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் 2 மாதத்தில் இந்த வில்லியம் ஆல் தமிழில் பிரசங்கம் பண்ணவே தேறிவிட்டாராம். எனக்கு அது ஆச்சரியமானது. நானே ஹிந்தி படிப்பதற்கு முட்டி 5 வருடங்கள் 5 மாதங்கள் போராடி படித்து ஒன்றும் வராத போது பெட்டியை கட்டிவிட்டு திரும்ப வர வேண்டும் என்று யோசித்தவன். நான் 14 மணி நேரம் ஹிந்திக்காக போராடினவன். ஆனால் அவர் 2 மாதத்தில் ஒரு ஆங்கிலேயர் தமிழ், அதுவும் நம்முடைய மொழியை பேசுவதற்கு நாக்கு எங்கெல்லாமோ உருள வேண்டும், அதில் அவர் பேசி அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு உரியவராக மாறிவிட்டார் என்று சொன்ன அந்த வந்த குழுவினரை தென்பகுதிக்கு, வடபகுதிக்கு, கிழக்கு பகுதிக்கு என்று பிரித்த போது இவரோடு கூட போவதற்கு ஒருவரும் இல்லாத போது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, வில்லியம், கேன் யூ கோ அலோன்? தனியாக போவதற்கு ஆயத்தம் தானா? இடம் தெரியாது, மக்களை தெரியாது, காலநிலைகளிலே கஷ்டம். அந்த நாட்களிலே எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது, ரோடும் கிடையாது, போக்குவரத்து சாதனங்கள் கிடையாது, மக்களுக்கு அறிவில்லை, படிக்காதவர்கள், சரியாக ஆடை அணிய தெரியாது, கடலிலே கிடைக்கிற மீனை எடுத்து சுட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில இவர் போய் ஊழியம் செய்ய வேண்டும், அதுவும் தனியாக என்ற போது அவர் சொன்னாராம், தேவன் கூட இருக்கிறார் என்று. அவர் வாழ்ந்ததெல்லாம் 8 மாதங்கள் தான். 8 மாதத்தில் அவர் செய்ய முடிந்ததெல்லாம் படிப்பற்ற ஜனங்களுக்கு 8 பள்ளிக்கூடங்களை உண்டாக்கினார். 8 மாதத்தில் ஒரு சின்ன கல்லூரிக்கு அஸ்திபாரமிட்டு ஆங்கில போதனா முறையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அங்கே இருந்த கொசுக்களின் தொல்லையினால், ஆகாரம் சரியாக கிடைக்காததினால் இருந்த சூட்டி நிமித்தமாக அவர் அங்கேயே மரித்து போனார். That affected me a lot. ஒரு போதகரை பார்த்தேன், இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், உற்சாகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். போரிலே 4 பக்கமும் குண்டு மழை பெய்யும்போது அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய மனைவி மடியிலே போட்டு அவர் சொன்னார், 4 நாட்கள் நான் மயங்கி இருந்தேன் அண்ணன், ஆனால் கர்த்தர் என்னை என்மேல் கருணையாய் என்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி, என் வீட்டை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவர் இன்னொரு சம்பவத்தையும் சொன்னார். என்னுடைய இனத்தான் ஒருவன், என்னுடைய அக்கா மகன் போராளிகளினாலே பிடிக்கப்பட்டு அங்கே ஒரு கமாண்டராக மாறிவிட்டிருந்தான். அவர்கள் அவனை வலுக்கட்டாயமாக பிடித்து கமாண்டராக மாற்றியிருந்தார்கள். ஒரு நாளிலே போர்க்களத்திலே தூங்கிவிட்டதினாலே தூங்கினதற்கு தண்டனையாக போராளிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பனைமரத்தில் பாதியிலே கட்டி வைத்து அங்கே இரு என்று விட்டு விட்டார்கள். சில வாரங்கள், some weeks. Can you just imagine? போராளிகள் பனைமரத்தின் நடுவில் கயிறை வைத்து கட்டிவிட்டு நீ அங்கே மேலையும் போக முடியாது, கீழையும் போக முடியாது. அப்படி ஆகினால பயந்து போய் கமாண்டராக இருந்தவன் தப்பி ஓட வேண்டும் என்று இன்னொரு நண்பனை கூப்பிட்டு விட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரா, மாமா வீடு இருக்கிறதே என்று வந்து அவன் அங்கே குளித்து விட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது. இடியாப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது. என இலங்கைக்கு போனால் இடியாப்பம் இல்லாமல் அவளுக்கு தூக்கம் வராது. இடியாப்பம் அக்கா மடமட என்று சமைத்து அவருடைய ஆடைகளை எல்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வீட்டுக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவர்கள் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் வெளியே போன 2வது நிமிடத்தில் போராளிகள் சூழ்ந்து அவர் மேல துப்பாக்கியோடு கூட நின்றதை பார்த்து நடுங்கி போனேன் அண்ணன், அன்றைக்கே நான் போயிருக்க வேண்டும், கர்த்தர் என்னை காப்பாற்றி இன்றைக்கு என்னை ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த சாட்சி என்னை அதிகமாக உடைக்கவில்லை. மாறாக தேசத்தை விட்டு, வசதிகளை விட்டு, மனைவியை வழியிலே சாக கொடுத்து இங்கே வந்து தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த வில்லியம் ஆல்ட் என்னை சில நாட்கள் தூங்க விடாமல் ஆக்கிவிட்டது. ஏன் அதை நான் சொல்லுகிறேன் என்றால், நான் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கவே விரும்பினேன் என்று சொல்லுவேன். லார்ட், இந்த உலகத்தில் எங்களுடைய தேவை பெரிதா, உம்முடைய தேவை பெரிதா? இதுதான் நான் இந்த வசனத்தை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருவதற்கு காரணம். என்னுடைய தேவை மாத்திரம் என்னை அலக்களிக்குமானால்,
என்னுடைய தேவை மாத்திரம் என்னை சூழி என்னை அழுத்துமானால், என்னுடைய தேவை மாத்திரம் நான் எனது என்னுடையவைகள் என் எதிர்காலம் என்கிறது மாத்திரம் என்னை ஆட்டி படைக்குமானால், என் வாழ்க்கையின் நோக்கம் என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு பெரிய காரியத்தை பார்க்க முடியாமல் போகலாம். ஆனால் மாறாக என் தேவனுடைய நிலையையும் நான் பார்ப்பதற்கு இந்த காலை ஆராதனையில தேவன் நமக்கு கண்களை திறப்பாரானால் மிகவும் நலமாயிருக்கும். இந்த காணிக்கைக்காக ஜெபித்த அருமையான சகோதரன் ஐசக் சொன்னார், ஆண்டவரே உம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆராதனையாக மாறட்டும், உம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியை எங்களுக்கு தாரும் என்று. May the Lord open our understanding so that we can see the need of God which is more than our own need. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய தேவையை காட்டிலும் தேவனுடைய தேவை பெரிது மாத்திரம் என்பதை காண்பிக்கும்படியாக உங்களுடைய கவனத்தை நான் 1 சாமுவேலுக்கு நேராக நான் திருப்ப விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரை அடங்கி இருக்கிற காரியத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் கதை ரூபத்திலே அறிந்திருந்தாலும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவனுடைய தேவையை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன், ஒரு மனிதனுடைய தேவையையும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இங்கே அன்னாளை நீங்கள் பார்க்கலாம். முதல் அதிகாரத்தில் அவளுடைய தேவை ஒன்றே ஒன்றுதான், ஒரு பிள்ளை வேண்டும், அவ்வளவுதான். That's all the need of Hannah. அன்னாவுடைய தேவை அவளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும், அவளுக்கு ஒரு பிள்ளை வேண்டும். ஏன் என்பதற்கான காரணங்களை அந்த முதல் அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்திலையும் அவள் சொல்லுகிறாள். தன்னுடைய தேவையை மாத்திரம் மனதிலே கொண்டு வாழ்களுடைய நிலைமை எப்படி ஆகும் என்பதற்கு அன்னாள் ஒரு பெரிய உதாரணம். அவளுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாத அவளுக்கு தேவையெல்லாம் ஒரு பிள்ளை. That's all. Lord, give me a child. That's all. எனக்கு ஒரு பிள்ளை தாரும், இது என்னுடைய தேவை. ஏன் எனக்கு பிள்ளை தாரும்? 5 முக்கியமான காரியங்களிலிருந்து அவள் விடுதலை பெறுவதற்கு ஒரு சின்ன காரியத்தை கேட்கிறாள். அந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அங்கே சொல்லும்படியாக 6வது வசனத்தில் வாசிக்கலாம். அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். Hannah's need was there for only a child, but that become a thing for others to ridicule her. அவளை கேலி செய்து கிண்டல் செய்து மனமடிவாக்குவதற்கு சத்ரு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பட்ட சக்களத்திக்கு போதுமானதாகிவிட்டது. அருமையானவர்களே, உங்களுடைய தேவைகள் உங்களை கேலிக்குரியவர்களாக மாற்றிவிடலாம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தெருவிலே வருகிற ஒரு மனிதன் கிழிந்த சட்டையோடு தன்னுடைய நிர்வாணத்தை மூடக்கூடாமல் கிழிந்து கிடக்கிற ஒரு சட்டையோடு உங்கள் முன்னால் நிற்கிறான் என்றால் முதலிலே உங்களிலே தோன்றுகிறது பரிதாபமாக இருக்காது, மாறாக ஒரு சின்ன சர்காஸ்டிக் ஸ்மைலாகத்தான் இருக்கும். மற்றவருடைய தேவைகள் சில நேரங்களிலே அவர்களை கேலிக்குரியவைகளாக மாற்றி விடுவதற்கு வாய்ப்புண்டு. இங்கே அவளுடைய தேவை மற்றவர்கள் அவர்களை கேலி செய்வதற்கு ஏதுவாக இருந்தது உண்மைதான். அது மாத்திரமல்ல, அடுத்தால் போல் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் அவளை மனமடிவாக்குவாள். அவளை குத்தி 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 பேச வைத்து அவளுடைய மனம் நிமிர்ந்து நிற்க கூடாதபடி, அவள் குனிந்தே வாழ வேண்டும் என்று ஆளாமல் இருக்காதபடிக்கு அவளை பார்த்து கொள்வதற்கு பெனினாள் குத்தி கொண்டே இருக்கிறாள். எஸ், the need is so big. ஐயா, அம்மா, என் அருமையான தம்பி, உன்னுடைய தேவை பெரிதாக இருந்து உன்னை நாள் முழுவதும் கண்ணீர் வடிக்க வைக்கிறதாய் இருக்கலாம். ஓகே, அடுத்தாற் போல் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 10வது வசனம், தேவ சன்னிதானத்திற்கு தான் போயிருக்கிறார்கள், சீலோவுக்கு தான் போயிருக்கிறார்கள். தேவ சன்னிதானத்திலையும் அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து போதும். அவளுடைய தேவையை
தேவ சன்னிதானத்தின் பிரவேசமும் திருப்தி செய்ய முடியவில்லை. Her need was so strong, so big. She was so occupied by that. அவளுடைய தேவை அவளை அப்படியாக அவளை நெருக்குகிறது, அவளை சுற்றிலும் நிறுத்துகிறது, அவளுடைய எண்ணங்களை பூரணமாக்கி இருக்கிறது. அதனால எல்லாரும் தேவ சமூகத்திலே கொண்டாடத்தான் போகிறார்கள், பலியிடத்தான் போகிறார்கள், தேவனோடு கூட உறவு கொள்வதற்குத்தான் போகிறார்கள். தேவனுக்கும் தனக்கும் இடையில எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வருடந்தோறும் போய் பாவ மன்னிப்பின்காக, பாவ நிவர்த்திக்காக, குற்ற நிவர்த்திக்காக பலிகளை செலுத்தி தேவனோடு ஒப்புரவாகத்தான் போயிருக்கிறார்கள். ஆனால் அவளுடைய தேவை அவளுக்கு இருந்திருந்தபடியால் மனம் கசந்த நிலைமை, அழுது கொண்டே இருக்கிற நிலைமை. என் அருமையான சகோதரியே, என் அருமையான சகோதரா, நீ உன்னுடைய தேவையை மாத்திரம் பிரதானமாய் நினைக்கும் போது எந்த ஆராதனையின் பாடலும், எந்த கீபோர்டும், எந்த ட்ரம் செட்டும் உன்னை ஒரு நாளும் அதிலிருந்து விடுவிக்க பலனற்றதவையாகவே இருக்கும் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. It will never help you. People may be singing, people may be dancing, people may be jumping, but you are not touched because your need is occupying you. உன்னுடைய தேவை உன்னை ஆக்கிரமிக்கிறது. உன்னுடைய தேவை தான் உனக்கு பெரிதாக தெரிகிறது. உன்னுடைய தேவை மாத்திரமே உன்னை ஆக்கிரமிக்கிறதுனால தேவ சமூகமும் துச்சமாகத்தான் தெரிகிறது. When everybody was singing, when everybody was joyful, this one lady having one need, let me tell it again, one lady having only one need, ஒரு தேவையோடு கூட இருக்கிற ஒரு மகள் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தித்து ஆர்ப்பரித்து பண்டிகைக்கு வந்திருக்கிற நேரத்திலையும் மற்றவருடைய சந்தோஷமும் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை, தேவ சன்னிதானமும் செய்யவில்லை. ஏனென்றால் அவருடைய எண்ணமெல்லாம் ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை. இன்றைக்கு அநேக தேவ மக்களுடைய நிலைமை இதுதான். தேவ சன்னிதானத்துக்கு வருவது உண்மை, தேவ பிரசன்னத்துக்கு வருவது உண்மை, எல்லாம் கூடும் என்று பாடுவதும் உண்மை. ஆனால் தங்களுடைய தேவை மாத்திரம் அவர்களை ஆக்கிரமித்திருப்பபடியினால அவர்களால் சந்தோஷத்திலே பங்கு கொள்ள முடிவதில்லை, அவர்களால் சந்தோஷத்தில் ஈடுபாடு கொள்ள முடியலை. கடமுறைக்காக வந்து போகிறார்கள், கடமுறைக்காக தேவ சன்னதத்துக்கு வருகிறேன் என்று சொல்கிறார்கள். அன்னாள் வீட்டிலே இருக்கவில்லை, மாறாக கூடவே தான் வந்தாள். Again, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை பாருங்கள். 8வது வசனத்தை பாருங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். Even the greatest love of the husband was unable to be enjoyed. 10 குமாரரை பார்க்கணும் நான் பெரியதுமா, I give 2 portion, 2 பங்கு உனக்கு ஆசீர்வாதம் தர்றமா? No. மற்றவர்கள் உன்மேல் பரிதாபப்பட்டு, மற்றவர்கள் உன்மேல் மனதிறங்கி, மற்றவர்கள் உனக்காக கரிசனை கொள்வதை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு இவளுடைய எண்ணங்களிலே என் தேவை, என் தேவை, என் தேவை என்பது மாத்திரம் ஓங்கி தொனிக்கிறது. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிறவங்களோடு கூட தேவன் பேசுவாராக. உங்களுடைய தேவை பெரிதுதான், உங்களை அழச் செய்வதுதான், உங்களை மனமடிவாக்கி போடுவதுதான், உங்களை மனம் கசக்க செய்வதுதான், உங்களை கேலி பொருளாக்குவது உண்மைதான். even her sadness, அவளுடைய வருத்தம், அவளுடைய உள்ளான போராட்டத்தை அங்கே இருந்த ஆசாரியனும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவள் ஜெபிக்கிறதை கூட சந்தேக கண்களோடு தான் பார்க்கிறான் ஏலி. எதுவரை வெறித்திருப்பாய், எதுவரை குடித்திருப்பாய்? தேவ சன்னிதானத்துக்கு போனா அங்கேயாவது ஒரு ஆறுதலா வசனம் கிடைக்கணும் பார்த்தா அங்கேயும் குத்து. வீட்டில் வாங்கின குத்து போதாதா? என்ன நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் உங்களை குடும்ப சூழ்நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். திடீர்னுட்டு
பெனின்னா பிள்ளை அழுது ஏன்னா அவளுக்கு தான் வருஷம் தப்புனாலும் பிள்ளை பெந்துக்கிட்டே இருந்தாள். லவ். ஒரு பிள்ளை தொட்டில் கிடக்குது, ஒரு பிள்ளை கையில் இருக்குது. இவன் தொட்டில் கிடக்கிற பிள்ளை அழுது. உடனே அண்ணாள் போய், ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அண்ணாள் போய் உடனே அந்த பிள்ளையை தூக்கும்போது, உனக்கு பிள்ளையை தூக்கவே தெரியாது, உனக்கு பிள்ளை பேத்தாதான் தெரியும். ஏன்னா எடுத்த பிள்ளை அம்மாவுக்கு பாலுக்கு ஏங்குறதுனால ஓன்னு இன்னும் அழுது. அப்ப பெரியதான் என்ன சொல்ல, குத்துரா, உனக்கு பிள்ளை பேத்தாதானாடி பிள்ளை அருமை தெரியும், உனக்கு பிள்ளைய தூக்கவே தெரியலேடி, அங்க குத்து காணாதுன்ட்டு இங்க வந்து ஜபம் பண்ண வந்தா எது வரைக்கும் குடிச்சிருக்கேடி. Oh, when you are occupied by your own need, you will be misunderstood. Listen to me. ஏராளமான காரியங்களை வாழ்க்கையில் இருந்து சொல்ல முடியும். நீ உன்னுடைய தேவையில் மாத்திரம் நிரம்பி அதையே மனதில் கொண்டு ஓடுவதற்கு ஆரம்பித்தால் நீ மற்றவர்களால் குத்தப்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படவும் முடியும். இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது உண்மை. தேவ மக்களோடு கூட பாடி ஆராதிக்க வந்திருக்கிறது உண்மை. தேவ சன்னிதானத்தில் இருந்து தேவன் எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை தரமாட்டாரா என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறது உண்மை. பட் உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய சிந்தனைகளை பூர்ணமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்ன என்கிற காரியம் மாத்திரம். நான் மறக்காத ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கு எப்பொழுதும் ஞாபகம் வருகிறது உண்டு. என்னுடைய முதல் மகன் பிறந்தபோது நான் அவனுக்கு என்ன வாங்குறேனோ, சாப்பிட்றதுக்கு பிளேட் வாங்குறேனோ இல்லையோ, நான் முதலாவது அவனுக்கு ஒரு வேதம் புஸ்தகம் வாங்க வேண்டும் என்று ஒரு பிக்சர் பைபிள் வாங்கி கொண்டு கொடுத்தேன். 3 வருடத்திற்கு பிறகு பிறந்திருக்கிற பிள்ளைக்கு அதற்கு ஒரு பிக்சர் பைபிள் வாங்கி கொண்டு கொடுத்தேன். எல்லா பிள்ளைக்கும் இப்படி கதை பிடிக்குமோ அப்படி என் பிள்ளைக்கும் கதை பிடித்தது. அவனுக்கு 2.5 வயதாக இருக்கும்போது என்னை மனைவி ஒரு சோஃபா செட்டில் அவனை உட்கார வைத்து, மத்தியான நேரத்தில் ஒரு 2:30 மணி இருக்கும், என் கண்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது, கையை கட்டி கொண்டு எங்கள் மனைவி சொல்கிற கதையை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான். என் மனைவி அதை எடுத்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாள். அது எங்களுடைய குடும்பத்தின் வழக்கம். இப்பொழுது எனக்கு கடைசியாக பிறந்த பேரனுக்கு 4 மாதம் ஆகிறது. என்னுடைய இன்னைக்கு பேசும் பைபிள் வந்துவிட்டது இல்லை. அதனால் என் மருமகள் ஒரு சின்ன மொபைலை வைத்து அதில் ஒரு மனிதன் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற மாதிரி காட்சி காட்டினா, 4 வயது என் சிலுவையை சுமந்து கொண்டல, ஒரு பாவ மூட்டையை சுமந்து கொண்டு போகிறது போல ஒரு சிலுவையை நோக்கி போகிறதை என் மருமகள் காட்டும்போது என் 4 வயது பேரனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். உதடெல்லாம் வெளியே பிதுங்கி, அதெல்லாம் பிதுங்கி அழுகிற மாதிரி ஆயிடுவான். 4 மாதம் தான் ஆகுது, 4 மாதம் தான் ஆகுது. அங்கே போய் அந்த சிலுவை அண்டையில் போய் அந்த பாவ மூட்டை டம்முன்னு உழுகிற மாதிரி அந்த கார்ட்டூன் பண்ணியிருக்காங்க. டம்முன்னு உழிஞ்சா அப்படின்னு இப்பமே சிரிக்குது. பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அது ஆசையாக இருக்கிறதெல்லாம். அப்போ சொல்லும்போது என்னுடைய மகனை உட்கார வைத்து என்னுடைய அந்த நாட்களின் முறையின்படி ஒரு பிக்சர் பைபிளை காட்டி அந்த பர்த்திமேயு கதையை என்னுடைய மனைவி சொல்கிறாள். பர்த்திமே என்கிற குருடன் கத்தினான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு சொன்னான். ஏசு நின்றாரு, சீஷர்களை கூப்பிட்டாரு, போய் கூட்டிட்டு வாங்கன்னாரு. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே என் மனைவி ரொம்ப நாடக தோரணையில் சண்டே ஸ்கூல் எடுக்கிற மாதிரி 2.5 வயசு பிள்ளைக்கு கையை கட்டிட்டு உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு அப்படி சொல்கிறான். ஏசு இடத்துல வந்த உடனே ஒரு நிமிஷம் நிறுத்தி ஏசு அவனை பார்த்து மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷம் நிறுத்தி அவனை பார்த்து கேட்டாரு. மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷம் நிமித்தி, உனக்கு என்ன வேணும்? என் மகன் மெல்ல சொன்னான், மில்க் சாக்லேட். அவனை ஆக்குப்பை பண்ணி இருந்தது குருடன் எந்த கதையிலையும் போறான். ஏசு என்ன வேணாலும் செய்யட்டும், எனக்கு வேண்டியதெல்லாம் மில்க் சாக்லேட். இஸ் இட் நாட் அவர் லைஃப்? இது நம்முடைய வாழ்க்கை அல்லவா? பாடும்போது என்ன வந்தாலும் நம்புவேன், ஆனால் ஒன்று மட்டும்தான் வேணும். இப்பொழுது பாதம் ஒன்றே வேணும் என்று பாட்டுத்தான், ஆனால் இருக்கிறதெல்லாம் பிள்ளை ஒன்று தாரும் ஆண்டவரே. Because our needs press us like anything and takes away every enjoyment, takes away every imagination. Only that occupies our mind. நம்முடைய மனதை அது ஆக்குப்பை பண்ணியது முழுவதுமாக அது பூரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கப்படினால வேற எந்த காரியம் விளங்காமல் இருக்கும்போது
இது மனிதனுடைய நிலை. இப்பொழுது நான் ஆண்டவருடைய காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய இயக்கத்தை கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். நான் 10 காரியங்களை பேச முடியும், ஆனால் 10ஐயும் பேசுவதற்கு நேரமில்லை. சில காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். வாட் வாஸ் a need of God? தேவனுடைய தேவை என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்ப பண்ணி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்னுடைய ஹிந்தியை வேதாமத்தில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கிறது. என் ஹிந்தி மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஐ நீட், எனக்கு, முஜே சாஹியே அப்படி இருக்குது ஹிந்தி பைபிள்ல. எனக்கு தேவை ஒரு உண்மையான ஆசாரியன், என் சித்தத்தின்படி செய்கிற ஒரு ஆசாரியன் எனக்கு தேவை. அதனால நீ உனக்கு ஒரு பிள்ளைக்கு தாண்டா கேட்கிற, நீ உன் பிள்ளை தான் உனக்கு பெருசா இருக்குது. என்ன கொஞ்சம் பார்க்கிறாயா? என்னுடைய நிலைமையை கொஞ்சம் பார்க்கிறாயா? எனக்கு தேவை ஒரு உண்மையான, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன். ஆரோனை தெரிந்து கொண்டேன், ஆடை உடுத்தி அலங்கரித்தேன், ஆடைகளிலே பெரிய ரத்தினங்களை பதித்தேன், என் சித்தத்தை ஜனங்களுக்கு சொல்வதற்கு ஊரியும் தும்மியும் தந்தேன், அவன் சந்ததி சேவிக்கும் என்று நினைத்தேன். But his generation failed me. அவனுடைய சந்ததியார் என்னை ஏமாற்றி விட்டார்கள். என்னக்காக நிற்பார்கள், என்னை பிரதிபலிப்பார்கள், என்னை உலகத்துக்கு காண்பிப்பார்கள், என் இதயத்தின் திட்டத்தை ஜனங்களுக்கு சொல்லுவார்கள், என் பாரத்தை ஜனங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்றுதான் அவர்களை வேறு பிரித்தேன். ஆகையினால் தான் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு மாத்திரம் நான் சொத்தையும் கொடுக்கவில்லை, சுதந்திரத்தையும் கொடுக்கவில்லை. நானே அவருடைய சுதந்திரம் என்றேன். மற்றவர்களுக்கெல்லாம் சொத்து கொடுத்தேன், மற்றவர்களுக்கெல்லாம் நிலங்களை கொடுத்தேன், மற்றவர்களுக்கெல்லாம் நட்டாத திராட்சை தோட்டங்களை கொடுத்தேன், மற்றவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். But for this generation, this tribe, இந்த லேவி கோத்திரம் என்று சொல்கிறவர்களுக்கு நான் ஒரு சுதந்திரம் கொடுக்காமல் என்னை தேசத்தில் சிதறி இருந்து பிரதிபலிப்பார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். மனதை மக்களுக்கு சொல்வார்கள், என் விதிகளை சொல்லுவார்கள், என் திட்டங்களை சொல்லுவார்கள், என் நீதியை காண்பிப்பார்கள், நியாயத்தை காண்பிப்பார்கள், என் இருதயத்தை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுப்பார்கள் என்று சொல்லித்தான் நம்பினேன். But I am failed, utterly deceived. பூரணமாக ஏமாந்துட்டேன். ஏங்குது என் உள்ளம். உண்மையான என் சித்தத்தை செய்கிற ஒரு ஆசாரியனை தேடி என் உள்ள ஏங்குது. அதனால நீ பார்க்கிறது உனக்கு உன் நிந்தனை போறதுக்கு, உன்னுடைய தள்ளாட்டத்திலிருந்து நீ மாறுறதுக்கு. You are asking for you, but I am asking for generations to come. ஆராதனையில தேவனை அறிய வந்திருக்கிறீர்களோ? ஆராதனையில தேவனை புரிய வந்திருக்கிறீர்களோ? ஆராதனையில தேவனுடைய உள்ளத்தை அறிய வந்திருக்கிறீர்களோ? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆண்டவருடைய காரியத்தை யோசித்து பாருங்கள். உமக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக என்னை உத்தமனாக்க தத்தம் செய்து ஜீவனை கொடுத்து கொல்லப்பட்டு வெட்டப்பட்டு வாரால் கிழிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. எப்படியாவது ஒரு ஆசாரியன் வேணும், எனக்கு ஒரு ஆசாரியன் வேணும், உண்மையுள்ள ஒரு ஆசாரியன் வேணும், என் சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு ஆசாரியன் வேணும்னு சொல்லிட்டு எத்தன் கள்ளனுமா இருக்கிற எங்களையும் தேடி வந்து சுத்தமாக்கி உடைய காரியத்துக்கு ஏற்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரே,
உம்முடைய கண்களை நாங்க பார்க்கட்டும், உம்முடைய இருதயத்தின் தேவையை பார்க்கட்டும், உம்முடைய காரியத்தை பார்க்கட்டும். ஏனென்றா நீங்க நம்பின அநேகர் ஏமாத்திட்டாங்க ஆண்டவரை. தலைமுறை தலைமுறையா நம்புனீங்க, ஏமாத்திட்டாங்க. Now you are in dire need of somebody. தேவனோடு கூட பேசுகிறார் தம்பி, சகோதரா, தேவனோடு கூட பேசுகிறார். இந்த நாட்களில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமானால் எத்தனை நலமாயிருக்கும். தேவனுடைய தேவையை பார்த்தால் he is not particular about one little need. He is talking about the nation. He is talking about the generations. தேசத்தை மாத்திரம் இல்லை, வரப்போற தலைமுறையெல்லாம் பார்க்குறாரு, வரப்போற நாட்களெல்லாம் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீர்க்க தரிசனி அனுப்பி, என் உள்ளத்துக்கு ஏற்ற என் சித்தத்தை செய்யக்கூடிய உண்மையான ஒரு மனுஷனை பார்க்குறேன். தட் இஸ் வாட் மை நீட். நீங்க கொஞ்சம் சாமுவேலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அஃப்கோர்ஸ் சாமுவேல் வாஸ் a son of Hannah. ஹன்னாவுக்கு சாமுவேலை தந்தது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு 5 பிள்ளைங்களை வேற தந்துட்டார் ஆண்டவர். பட் until Samuel came out, சாமுவேல் வெளிப்படுவதற்கு முன்னதாக தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒருத்தனை எழும்பு பண்ணுவேன்னு சொல்கிற மனுஷனில் காணப்பட்ட இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம். சாமுவேல் சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். சாமுவேல் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறான் பாருங்க. நானோ கிழவனும் நிறைத்தவனுமானேன். 3வது வசனம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும். அவன் ஜனங்களை பார்த்து சொல்றான், அவங்க ராஜா இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன். நான் உங்க மத்தியில கிழவனும் நரைத்தவனுமா உங்கள் முன்னதாக சஞ்சரித்து வந்தேன். இந்நாள் நான் என் சிறு வயது முதல். You have seen me from my childhood. என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்னதாக சஞ்சரித்து வந்தேன். நல்ல வயசாயிடுச்சு, நல்லா எல்லா முடியும் நரைச்சு போச்சுது. இதோ இருக்கிறேன் கர்த்தர் சந்நிதியிலும், கர்த்தரின் சந்நிதியிலும். அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையா இருந்தேன் சொல்லுங்கள். You have read my life. என்னுடைய சிறு வயதிலிருந்து இந்த வராசி உங்களோட வாசிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில தெரியுமா நான் வாழ்ந்தேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில தெரியுமா எனக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது, எப்படிப்பட்ட என்வாரன்மெண்ட்ல நான் வைக்கப்பட்டிருந்தேன் தெரியுமா. ஆலயத்துக்கு வர்ற ஒருத்தியும் விட மாட்டான், அவன் தான் எனக்கு ட்ரெயினர். ஓப்பனி பினகாஸ் தேவ சன்னிதானத்தை தேடி வருகிற பெண்களை கூட விட மாட்டான். காணிக்கைய வலுக்கட்டாயமா பிடிச்சுக்கிடுவான். இறைச்சி வெந்த பிறகு தர்றனா வேகிறது வலுக்கட்டாயமா குத்தி அடி ஆட்களை வச்சுக்கிட்டு செயல்படுவான். அவன் தான் எனக்கு ட்ரெயினர் ஐயா, அவனுக்கு தான் மென்டர் ஐயா, அவன் தான் என்னை வளர்க்கறதுக்கு என்னை பார்க்கறதுக்கு எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. எங்க அம்மா அவங்க மத்தியில நான் வளரணும்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. பட் I never allowed this thing to pollute me. இது என்ன தொட விடல, இது என்ன காக்க விடல, இது என்னை கரப்படுத்த விடல. நான் என் கரைகளை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னை அழைத்த தேவனுக்குள்ள காத்துக்கொண்டேன் என்று சவால் விடக்கூடிய ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருந்தார். நான் ஒருத்தனை எழுத பண்றேன். என்ன
எனக்கு கைகள் சுத்தமுள்ள ஒருவன் வேண்டும். தன்னுடைய நடவடிக்கைகளில் டீலிங்ஸ்ல ஒரு சுத்தமுள்ளவன் வேண்டும் என்று தேவனுடைய இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு ஆண்டவருடைய இருந்தே அப்படிதான் இருக்குது. I look for somebody to do my will, to be faithful. There are so many faith giants, but very few faithfuls. நிறைய விசுவாச வீரர்கள் உண்டு. அதை செய்வோம் இதை செய்வோம், நாற்காலியை கீழே இருந்து மேலே போடுறான், மேலே இருந்து கீழே வர்றான், எல்லாம் விசுவாச கிரியைன்னு சொல்றான். Praise the Lord for that. Praise the Lord for that. ஆனால் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும், உண்மையாக இருக்கிறதுக்கு ஆள் வேணும். அதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அண்ணா நீ உனக்கு உன் பிள்ளைக்கு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கமா, நான் அழுதுகிட்டு இருக்கேன்டா. கையில சுத்தம் உள்ளவனா, இருதயத்துல பரிதானம் வாங்கி இடுக்கன் செய்யறதுக்கு விட்டு கொடுக்காமல் போல்டா நிற்கக்கூடியவன், தைரியசாலி. ராஜாவானாலும் சரி, ஜனமானாலும் சரி, எதிரியானாலும் சரி, அஞ்ச நெஞ்சனாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடுறேன். எல்லாரும் என்ன ஃபெயில் ஆக்கிட்டாங்க. ஏலியாவது இருப்பான்னு பார்த்தேன். அவன் பிள்ளைங்களுக்கே பயந்து நடுங்குற ஆள். 90 வயசானாலும் உங்க தலைவர் பிள்ளைகளுக்கு நடுங்கவில்லையா? ஹலோ, யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. Listen to me very carefully. கர்த்தர் ஒரு மனுஷனை தேடுறார். தேசத்தை தன் பக்கமா திருப்பி தேவ ஆராதனையை தனக்குரியதா மாற்றி தேவனுக்கு பிரியமானது செய்து முழு உலகத்துக்கும் மாடலா இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடுறாரு. ஆனா அன்னாலோ இந்த இவ குத்துறாள, அது நின்னா போதும். பிறந்து 2 மாசத்துல செத்துட்டான்னு சொல்லிடுவேன். பிறந்ததுடி. ஒருவேளை அண்ணா இப்படி சொல்லியிருப்பா, ஆண்டவரே ஆண்டவரே இவ 10 குட்டி போட்டுக்க, எனக்கு 1 குட்டி தாரும். நான் அவளை பார்த்து சொல்றேன், பண்ணி 10 குட்டி போடணும், யாரும் 1 குட்டி தான் போடும், உருப்படியா போடும். அப்படிதான் சொல்லியிருப்பா. There was a cry, I need only a boy, but God says I need a man. இன்னொன்னு காட்டுகிறேன், வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 23வது வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக நன்மையும் செவ்வையானமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நான் ஜெபம் பண்ணலனாலே பாவம், அது உங்களுக்காக ஜெபம் பண்ணலனா பாவம். யாருக்கு? ஆண்டவரை தள்ளிட்டு we don't need theocracy, we need monarchy என்று சொல்கிறவர்கள். ஆண்டவர் எங்களுக்கு வேண்டாம், அரசன் வேண்டும் என்று கேட்ட ஜனத்துக்கு நான் விண்ணப்பம் பண்ணுவேன். நீங்க வழி விலகி போனாலும் ஆண்டவரே சொல்றாரு, சாமுவேல ஒன்ன தள்ளலடா, என்னதான் தள்ளுனாங்க, என்ன தள்ளுனவனுக்கு நீ ஜோ நான் ஜோ பண்ணுவேன், அழுவேன், கதறுவேன். நம்பினவங்களாம் ஏமாத்திட்டாங்கப்பா, நான் நம்பினவங்களாம் ஏமாத்திட்டாங்கடா. நான் அநேகரை நம்பினேன், இவங்க நிற்பாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் மோசைங்கிறவர் தான் ஒருத்தர் வழி நடத்திட்டு வந்தாரு. இவங்களுக்காக மோசே நின்னா, அவங்க கோத்திரம் தான், இதே லேவி கோத்திரம் தான். மோசே தான் நின்னா, எல்லாரையும் அழிச்சிடறா, உன்னைய காப்பாத்திடுறேன், எல்லாத்தையும் தந்துடுறேன்டா, நீ உன்னைய பெரிய ஜாதி ஆக்குறேன்னா போங்க ஆண்டவரை, என் பேரை வேண்டாம் அழிச்சிருங்கன்னு நின்னானே, அவனுடைய கோத்திரத்துல இருந்து அதே நிலையில ஒருவர் எழும்புவானோ என்று தேடினேன். They all failed me. Can you hear the heart cry of your God? தேவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டாயா?
நீயும் நானும் அழுகிறத ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று கேட்கிறாய். பட் have you ever heard the cry of your God? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. நான் ஜெபம் பண்ணலைன்னா பாவம் செய்கிறவனா இருப்பேன். நான் உங்களுக்கு நன்மையானது காட்டுறேன், செவையான வழியை காட்டுறேன். What a man. இன்னொன்னையும் பார்க்கலாம். 16வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் 15 கடைசி வாசித்துட்டு 16 1 வாசிங்க பார்க்கலாம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதுக்காக விழுந்து போன ஒரு மனுஷனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறான். And God had to come down. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய்? சாமுவேல், how long? ஆண்டவருக்கு மனசு கருத்தம் உண்டாக்கிட்டான்னு சொல்லிதான் இவன் அழுதுகிட்டு இருக்கான். ஆண்டவருக்கு துக்கம் உண்டாக்கிட்டான்னு சொல்லிதான் இவன் அழுதுகிட்டு இருக்கான். ஆண்டவரே வந்து தேற்ற அளவுக்கு அவனுடைய துக்கம் மாறல. விழுந்து போனவர்களுக்காக ஏக்க பெருமூச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்கிற ஏக்க பெருமூச்சு விடுகிறதுக்கு தான் ஒரு ஆசாரியனை எழும்பின பண்ணணும்பா. அன்னாளே நீ உன் தேவை மாத்திரம் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறதுனால ஏன் அழுக உனக்கு தெரியலம்மா, ஏன் அழுக உனக்கு தெரியலம்மா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை ஆராதனை கொஞ்சம் வித்தியாசமாக தேவன் உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார். இந்த காலை ஆராதனையில் உன்னுடைய தேவையை தேவன் சந்திப்பார் என்று சொல்கிற ஒரு செய்தியோடு நான் வரவில்லை. தேவனுடைய தேவையை சந்திப்பதற்கு தேவன் உன்னைத்தான் நம்பி இருக்கிறார் என்று சொல்கிற செய்தியோடு வந்திருக்கிறேன். இங்கே போட்டிருந்தது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். எது வரைக்கும் தெரியுமா? until she says, ஒன்று தந்தாலும் உமக்கு தந்துடுறேன். நீ ஒன்று தருவீரு, அது போதும், அது உமக்கே தந்துடும். எப்ப தந்துடுவோம் தெரியுமா? பால் குடி மறந்த உடனே வந்துடுவேன். அது பால் குடிக்கு மறக்கும்ல, அப்பமே தூக்கி கொண்டு ஆலயத்தில் விட்டுருவேன். எந்த தாயம்மா விடுவா? அது இவ்வளவு நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை. இதுவும் என்னுடைய துக்கத்தை மாற்ற பிறந்த பிள்ளை, என்னுடைய அவமானத்தை மாற்ற பிறந்த பிள்ளைய நான் வச்சு அது கையை தூக்கும் போதும் காலை தூக்கும் போதும் பேசும்போதும் பெரிய நாளுக்கு சொல்லி காட்ட வேண்டாமா? டி அன்னைக்கு இஹிஹின், உன் பிள்ளைக்கு இவ்வளோ அறிவு இருந்தா என் பிள்ளை எவ்வளோ அறிவாக இருக்குன்னு சொல்லி காட்ட வேண்டாமா? உன் பிள்ளை ஏபிசிடி படிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சுடி, என் பிள்ளை 2 வயசுலேயே சொல்லுது, காட்ட வேண்டாமா? அதுக்காவது கூட கொஞ்ச நாள் வைக்கன்னு கேட்கல. If you give, I will give back because you have a need. Lord, you have a need. அவனை உமக்கு அர்ப்பணித்து விடுவேன். இந்த வார்த்தை வாயிலிருந்து வர்றது வரைக்கும் ஆண்டவரும் தொடல. அவளை வருஷா வருஷம் அழுதா, வருஷா வருஷம் சாப்பிடாம இருந்தா, வருஷா வருஷம் கண்ணீர் விட்டா, ஆனா இதை சொல்றது வரைக்கும் ஆண்டவர் அவளையும் தொடமாட்டேன்ட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, உங்களை பத்தி சொல்றாங்களோ? உங்களை பற்றி சொல்றாங்களோ? இந்த கால வேளையில தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். God looks for somebody. ஒரு ஆசாரியன் என் இருதயத்துக்கும் என் மனதுக்கும் ஏற்றபடி என் உள்ளத்தின்படி செய்யறதுக்கு ஒரு ஆசாரி, சுத்தவானாய் காத்துக்கொள்கிற ஒரு ஆசாரி, ஜெபமே எனது அஸ்திவாரமே என்று பாடுகிற ஒரு ஆசாரியன்,
ஜெபமின்றியே ஜெயமில்லையே என்று பாடுகிற ஒரு ஆசாரியன், விழுந்து போனவர்களை நினைத்து துக்கப்பட்டு தேவ துக்கத்தை தன் துக்கமாக நினைக்கிறவன், தேவனுக்கு துக்கம் வந்தால் எனக்கும் துக்கம் என்று அழுகிறவன், தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? தேவன் தேடும் மனிதன் தேசத்தில் இல்லையா? அநேகர் ஏமாத்திட்டாங்க, அநேகரை நம்பி ஆண்டவரும் ஏமாந்துட்டாரு. அந்நாளே உன் தேவையை மறந்துட்டு என் தேவையை பார்த்துட்டு இப்ப பிள்ளை கேளுமா தர்றேன், இப்ப பிள்ளை கேளுமா தர்றேன், நீங்க தந்தீங்கன்னா உமக்கே ஆயுள் காலம் முழுதும் இல்லை, பால் மறந்தாலே கொண்டு விட்டுருவேன். I don't know how much you understand me. நீங்கள் எவ்வளவு தேவனை புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கவில்லை. நான் அந்த ஆராதனை முடித்து விட்டு இந்த ஆராதனைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு. சண்டே நேரத்தில் ஒரு பெரிய பட்டணத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். I crossed few little churches, praise the Lord for that. But this Chennai city slowly became a chaos. நான் இருந்தபோது இருந்த சென்னை இருக்கவில்லை. சுற்றிலும் வீடுகள், சுற்றிலும் ஆட்கள், சுற்றிலும் காரியங்கள் ஏராளமாய் பெருகியிருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் வந்து என் உள்ளத்தின் சித்தத்தை செய்வதற்கு I am with one person. ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய தேவையை பார்க்கறதுக்கு உங்க கண்களை திறந்துட்டீங்கன்னா உங்க தேவை எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும். என் வாழ்க்கையில் அடிக்கடி நான் பார்க்கிற ஒரு காரியம், என் தேவைகளையோ என் குடும்பத்தின் தேவைகளையோ நான் பார்ப்பதில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், என்னை நீங்க தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. என்னை சந்தோஷப்படுத்துகிற சில காரியங்களை நான் பார்க்கிறேன். என்னை சந்தோஷப்படுத்துகிற மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்னுடைய 2வது மகனுடைய திருமணம் நடந்தது. அதற்கு முன்னதாகவே அவன் வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு சின்ன சொப்பனம் வைத்திருந்தான். எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் என்னுடைய வீட்டுக்கு வந்தபோது, ஒரு நாள் தங்குவதற்கு வந்தபோது அவனுடைய சொப்பனம் என்ன என்று அவர் கேட்க அவன் அதை சொன்னபோது I will do everything for you என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவருடைய வேதாம கல்லூரியில் வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்கும் தங்குவதற்கும் அனைத்து செலவும் everything will be free for you என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் சொல்லும்போதே ஒன்று சொன்னார், I know your father, he never mentioned about you. Even though he knows I could help him, but he never mentioned about you. I voluntarily come. நான் தானாவே வந்து உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அவனுடைய கனவுகள் பெரிதாகிவிட்டது. இன்னொரு நண்பர் எனக்கு தெரிந்தவர் அதை அறிந்தார். அவர் சொன்னார், if he is willing to go and if he is having a scholarship, why not I buy his flight ticket என்று சொல்லி நான் டிக்கெட் வாங்குறேன்னு சொன்னார். அதற்குள்ளே திருமணம் ஆகிவிட்டது. இப்போ நான் சொன்னேன், நீர் ஒருத்தருக்கு டிக்கெட் வாங்கினா போதாது, 2 பேருக்கு வாங்கணும் என்றேன். அவர் சொன்னார் ஓகே. அதற்குள்ளே மறுபடியும் அடுத்த குழந்தை பிறப்பதற்கு ரெடி ஆகிவிட்டது. நான் சொன்னேன் இப்போ 3 டிக்கெட் வேணும் என்று சொன்னேன். அவர் ஓகே என்றார். பணத்தையும் அனுப்பி வைத்து விட்டார். அவனுடைய சொப்பனம் ஒரு பக்கம், பல வருடங்களின் ஆசை, 10 வருடங்களின் ஆசை. It was 10 years dream. அங்கே இலவசமான கல்வி, இலவசமான பிரயாண செலவு, everything was ready. இப்பொழுது ஊழியத்தின் நிமித்தமாக அவனுக்கு பொறுப்புகள் அதிகமாகிவிட்டது. நான் அவனை பார்த்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் கேட்டேன், what about your dream தம்பி, what about your dream? Daddy, dream is there, but my work is so strong, God needs me here.
வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு டாடி, நான் விட்டுட்டு எப்படி போகிறது, இவ்வளோ பெரிய காரியத்தை விட்டுட்டு எப்படி போடுறது. He became an hospital administrator. Every day 250 to 300 people are coming, critical cases are coming to our hospital. அப்படிப்பட்டவங்களை மேனேஜ் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்கப்பட்டான். என்றால் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் MBA முடித்ததினாலே. ஆனால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வேறு ஒரு காரியத்தை நாங்கள் பொறுப்பு கொடுத்ததினால இவன் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறிவிட்டான். Daddy, I have to settle a lot of things, lot of visiting doctors, I have to manage and I have to see the departments. I am too much loaded, Daddy, I cannot go. Even though it's a big dream for many years, 10 வருஷமாய் கனவு கண்டது உண்மைதான். ஆனால் அந்த காரியத்தை காட்டிலும் இந்த காரியம் பெரிதாக இருக்க நான் போக மாட்டேன். நான் என்னுடைய நண்பர் அவனுக்கு பிரயாணத்திற்கு கொடுத்தாரே, அதை அந்த அவரை பார்க்க போகிறேன் தம்பி. நான் அவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டான். ஜூன் மாதத்தில் என்னுடைய நண்பரை பார்த்தேன். நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம், எதற்கு எந்த பணம் வருகிறதோ அதை அப்படியே வைத்திருக்கிறது. பல வருடங்களாக அந்த பணம் தூங்கி கொண்டிருந்தது, அவர் அனுப்பின பணம். நான் என் நண்பரை பார்த்து கேட்டேன், நீர் கொடுத்த பணம் தூங்கி கொண்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? அவன் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டான். போக மாட்டேன்னு சொல்லவில்லை, போக முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அவர் என்ன சொன்னார் என்றார், I gave to your son, it is his job. அவனுடைய பிள்ளைக்கு கொடுத்து விட்டேன், என் கணக்கு முடிந்து விட்டது, நான் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது, அவனையே டிசைட் பண்ண சொல்லேன். திரும்பி வந்தேன் ஜூன் மாதம். அவனையும் அவனுடைய மனைவியும் கூப்பிட்டேன். ஒரு செல்ல மகன் இருக்கிறான், 2 பேரும் இருக்கிறார்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றும் சேர்த்து வைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன், சேர்த்து வைக்க போகிறதும் இல்லை. அது என்னுடைய தீர்மானம். நான் ஒன்றையும் உங்களுக்கு வைத்து விட்டு போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன், அதை நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இது அவன் பணம் தானே என்று கூப்பிட்டு நான் சொன்னேன், தம்பி, why don't you use this money for something? பெரிய பணம், இது எதாவது செய்யக்கூடாதா? அவன் ஒன்றும் சொல்லவில்லை. நாளைக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். மனைவியை கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அடுத்த நாள் காலையிலே நான் பிரயாணப்பட வேண்டும், வேறு ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு. அவன் இடத்துல வந்தான். டாடி, நானும் என் மனைவி பிரின்சியும் நேற்று ராத்திரியில் ஜெபித்தோம். அது எங்களுடைய படிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஆகையினால அதை கொண்டு 3 ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிற பொறுப்பை நானும் என் மனைவியும் எடுக்கிறோம் என்று சொன்னபோது அதை காட்டிலும் மகிழ்ச்சி எனக்கு இல்லை. ஏனென்றால் என் பிள்ளை தன் தேவையை பார்க்காமல் தேவனுடைய தேவையும் தேசத்தின் தேவையும் பார்த்ததே என்று சொல்லி அன்றைக்கு நான் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. Do you want to enjoy the real joy of the Lord? உண்மையான தேவ சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கிறீர்களா? அம்மா, ஐயா, கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்றெல்லாம் பாடுகிறீர்களே, அந்த பர்வதத்துக்கு பின்னதாக நிற்கிற அந்த பெரிய தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை கொஞ்சம் கேட்டு விட்டீர்கள் என்றா, இங்கேருந்து போகும்போது உங்கள் தேவை உங்கள் தலையை ஆக்கிரமித்து கொண்டிருக்காது, அவர் தேவையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். நான் அதனால தான் அந்த பாட்டில் எப்பவும் நினச்சி பாடுறது, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னை நேசிச்சு இப்படி ஒரு ஆள் கிடைக்க மாட்டானுன்ட்டு அலைஞ்சு சிறிய இடத்துக்கு நானும் வந்துடுறேன் ஆண்டவரே என்று பாடினது உண்மை. That song is not just a song, I tell you. It's not just a song. It's a realization of myself. என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லாமல் இருக்கும்போது என்னை தேடி வந்து என்னையும் நேசித்ததினால உண்மை பின்னால் செய்து நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு நான் எப்பொழுதும் ஆயத்தம் என்று சொல்லுவதற்காக எழுதப்பட்ட பாடல். இந்த காலை வேளையில் தேவன் பேசியிருக்கிறார். இப்போ 2ஐயும் வச்சு பாருங்க. தேவன் தேடும் மனிதன் உண்மையுள்ள தேவன் சித்தம் செய்து கரைபடாமல் விழுந்து போகிற ஜனத்துக்காக ஜெபம் பண்ணாவிட்டால் பாவம் என்று நினைத்து தேவ துக்கத்தை தன்னுடைய துக்கம் என்று ஏந்தி திரிகிற ஒரு மனிதன், அது தேவனுடைய தேவை. என் தேவை என் அவமானத்தை போய்க்கிறோம்,
என் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்திரும், என்னுடைய தள்ளாடுதலை நிறுத்திரும். இது என் தேவை. என் தேவை டெம்பரரி, தேவனுடைய தேவை ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக மீட் பண்ண போகிறது. தலைமுறை தலைமுறைக்காக காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கிங் மேக்கர், ஒரு கிங் மேக்கர். My touch upon somebody will make a king. My anointing may make a king என்று சொல்லக்கூடிய பெரிய தலைமுறை தலைமுறைக்காக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தேவை. என்னுடைய தேவை இன்றைய தேவை, அவருடைய தேவை இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் நடக்க போகிற தேவை. எந்த தேவையை பார்த்து ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லாரும் கண்களை மூடி. அந்த பாடலுடைய ஒரு கவியை நான் பாடும்போது உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் என்னோடு கூட அதை பாடும்படியாய் கேட்கிறேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீரே, என் ஜீவனானாலும் என் சாவானாலும் பின்பற்றுவேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற நேரத்தில் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். நான் மறுபடியும் இந்த செய்தியினுடைய தலைப்பை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். Your need is not big. God's need is bigger than your need. 10 times bigger than your need. 10 மடங்கு பெரிதையா, 10 மடங்கு பெரிது. எந்த ஏக்கம் என்னை பிடித்திருக்கிறது தம்பி, தங்கச்சி, எந்த ஏக்கம் என்னை பிடித்திருக்கிறது? நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன், தப்பிடாமல் சிக்குண்டேனே. உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி, உன்னத ஆவி ஊற்றி மகிழ்ந்தி பெருத்திட்டேன் உலகத்தின் பெருமைகளை. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. சொல்லுவோம், என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ரஷ்யாவின் சைபீரியாவில் இருக்கிற ஒரு பெரிய பட்டணத்திலே பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கடந்து சென்ற போது என்னை அழைத்து சென்று போன ஒரு பெரிய நண்பர், அவர் அங்கே உள்ள பிசினஸ் ஐகானை கூப்பிட்டு, அவர்களோடு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை கூப்பிட்டு அவர்களோடு கூட ஒரு நேரம்
உணவருந்துவதற்கு ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்களை கொண்டு போனார். நாங்கள் 6 பேர் இருந்தோம். எனக்கு முன்னதாக ரஷ்யாவில் ஒரு காலத்தில் ட்ரக்கை கடத்தி விற்று அதனால பெரிய பணம் சம்பாதித்தவனும், ஒரு காலத்தில் தேவன் இல்லை என்று வாழ்ந்து கம்யூனிசத்தில் ஒரு தலைவனாக இருந்து ரட்சிக்கப்பட்டவனுமாகிய ஒரு மனிதன் இப்பொழுது பெரிய பிசினஸ்மேனாக இருக்கிறதை அவர் எனக்கு முன்னதாக உட்கார்ந்திருந்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன். ஏனென்றால் கம்யூனிஸ்ட் காரியங்களை ஏராளமான புஸ்தகங்களிலே படித்திருந்தபடினால கம்யூனிஸ்ட் சித்திரவதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நான் சில காரியங்களை பேசினேன். எப்படி ஆண்டவிடத்திலே வந்தீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் கம்யூனிசத்தில் பெரிய தலைவனாக இருந்ததினால, எனக்கு பெரிய மதிப்பு இருந்ததினால, அந்த மதிப்பையும் மரியாதையும் உபயோகப்படுத்தி நான் ஒரு ட்ரக் டிராஃபிக்கராக மாறினேன். செக்கோஸ்லோவேக்கியா நாடு என்று சொல்லப்படுகிற நாட்டினுடைய பார்டரில் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருந்த போது பிடிக்கப்பட்டேன். பிடிக்கப்பட்ட போது கம்யூனிஸ்டுக்காரன் இப்படி செய்கிறான் என்றால் விடவே மாட்டார்கள். ஆகையினால என்னை நன்றாக அடித்து நொறுக்கி ஒரு சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலை நிரம்பி வழிந்ததினாலே என்னை தனியாக போடக்கூடாதபடி ஏற்பட்ட போது ஒரு சிறுவனுடைய அறையில என்னை போட்டார்கள். அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் என்னை பார்த்த போது எனக்காக அழுதான். அவன் எனக்கு தெரியாதனால் அழுதான். நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ எதற்கு உள்ளே வந்திருக்கிறாய் என்று. அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அங்கே சிறைச்சாலையில் ஒரு துண்டு ரொட்டி ஒரு நாளைக்கு எங்களுடைய சர்வைவலுக்காக கொடுப்பார்கள். நாங்கள் செத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு சின்ன மக்கில் தண்ணி கொடுப்பார்கள், ஒரு துண்டு ரொட்டி கொடுப்பார்கள். கம்யூனிஸ்டுகள் பயங்கர சித்திரவதை செய்வார்கள். அப்படி இருக்கும்போது என்னுடைய சதையெல்லாம் அடிபட்டதினால தொங்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த பையனையும் நன்றாக அடித்திருந்தது தெரிந்தது. அவன் ஓடி வந்தான். அங்கிள் அங்கிள் யூ கேன் ஹேவ் மை பீஸ் ஆல்சோ என்று சொல்லி, எனக்கோ பசி, 3 நாட்கள் எனக்கு ஒன்று சாப்பிட கொடுக்காமல் வைத்திருந்து அடித்தார்கள். ஆகினால பசியின் கொடூரத்தில் இருந்த எனக்கு அவனுக்கு கிடைத்த ஒரு துண்டையும் கொண்டு வந்து இதை குடியுங்கள் அங்கிள் என்று சொன்ன, இதுக்கு சாப்பிடுங்கள் என்று சொன்னபோது பசியின் கோரத்து நிமித்தமாக அவனுடைய தேவையை நான் பார்க்காதபடி என்னுடைய தேவைக்கு நான் அதை சாப்பிட்டு விட்டேன். செகண்ட் டே அடி வாங்கினதனுடைய அழுத்தமும் அந்த வலியும் அன்றைக்குத்தான் ஆரம்பித்திருந்தது. the fourth day the pain increases. ஏனென்றால் அப்படியாக அடித்திருந்தால் சதை பீந்து போக முடியாக நான் முனையை கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு சாப்பாடு வந்தது, அதையும் எடுத்துக்கொண்டு அன்போடு கொடுத்தான். நான் அவனை பார்த்தேன், இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறானே என்று. அவன் சொல்லி சொன்னான், அங்கிள் ஐ கேன் ஒன்லி கிவ் வாட் ஐ ஹேவ். என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் செய்ய முடியும் உங்களுக்கு. நான் என் ரொட்டி தந்துட்டேன், ஆனால் இப்போ உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. உங்கள் ரத்தம் அப்படியே பிந்த சதைகளை, என்கிட்ட மருந்துலாம் இல்லை. ஐ கேன் சர்வ் யூ. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, சலைவாவே கீழ் பண்ணுன்னுட்டு. நான் ஒரு நாயை மாதிரி நக்கி கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னுட்டு நான் கேட்க முன்னால எல்லாத்தையும் நக்கி எனக்கு ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னுட்டு எனக்கு அவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. நான் ஒன்றும் கேட்கவில்லை. தேர்ட் டே கேம். 3வது நாளும் அறுபடியும் ரொட்டி எடுத்துக்கொண்டு வர, அங்கிள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, சாப்பிடுங்க. நான் ஒருவேளை பிழைக்க மாட்டேன் போல தெரியுது, எனக்கு உள்காயம் ஏராளமாக இருக்குனால பிழைக்க மாட்டேன் போல தெரியுது. யூ ஹேவ் இட் என்று சொன்னபோது தான் நான் கேட்டேன், எதற்காக? வாட் மேட் யூ டு கோ டு திஸ் லெவல்? நான் உனக்கு அப்பாவும் இல்லை, நான் உன்னை நேசிக்கவும் இல்லை. நீ கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உன்னை பட்னியா போட்டுக்கிற ஆளு, மிருகம் மாதிரி இருக்கிற என்ன எதுக்குடா இப்படி வந்து நேசிக்கிற? அப்பந்தான் சொன்னா, ஐ நோ மை ஜீசஸ். ஆண்டவரே எனக்கு தெரியும் யார் அந்த ஜீசஸ். அவன் எனக்கு இயேசுவை காண்பிச்சான். காண்பிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன் உள் காயங்களினால் ரத்தம் கக்குனா, என் காலடியிலே செத்து போயிட்டான். தான் தேவையை பார்க்காம ஏன் தேவைதான் பெருசுன்னு பார்த்த அவன் என் காலடியிலே செத்து இருந்தவனை
கயிறை காலில் கட்டி கரகரன்னுட்டு ஜெயிலர்கள் வெளியே இழுத்துட்டு போகும்போது ஒரு நாயை இழுத்துட்டு போறது போல தான் போனாங்க. பட் ஐ வாஸ் ப்ளீடிங் இன்சைட். அதுதான் என்னை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்துச்சு. அதுதான் ஆண்டவரிடத்துல கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு ஐ எம் a businessman. 70% of my income goes for God. என் ஃப்ரெண்டு, சிங்கப்பூர் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னார், ஜெபகுமார், see, in Russia no man can shake the church if such things can happen. இப்படி நடக்குமானால் ரஷ்யாவில் கிறிஸ்தவத்தை அழிக்க ஒருவரால் முடியாது. நேற்று காலையில் நடந்த கூட்டத்தில் நான் பேசின காரியம் ஒன்று. அந்த சர்ச்சில் இருந்த 2 பொம்பளை பிள்ளைங்க 6 மாதம் எங்களோடு கூட பீகாரில் 47 டிகிரி சென்டிகிரேடில் இருக்கிறதுக்கு வந்தாங்க. அவர் இருக்கிற சர்ச்சில் இருந்து 55 டிகிரி மைனஸில் இருக்கிறவங்க 47 டிகிரியில் வந்து 6 மாதம் எங்களோட இருந்துட்டு போன பார்த்த போது நான் நினைச்சேன், if all these people think about their need, என்ன நடந்திருக்கும்? ஒரு ஏழை தம்பி, 12 வயசு கூட நிரம்பாத தம்பி, தன்னுடைய தேவையை பார்க்கலாம் தேவனுடைய தேவையை புரிந்து கொண்டதுனால அவன் செய்த காரியம், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை, ஒரு பெரிய சினிமா கொட்டையில் தான் என் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சினிமா கொட்டையை வாரத்தில் 2 நாள் முழுவதுமாக வாடகை கொடுக்கறது அவர் தான் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. It is so full with people and this man is a key, but the key was prepared by a small child. தன்னுடைய தேவையை தள்ளிவிட்டு தேவ மனதை பார்த்த ஒரு சின்ன பிள்ளை இதை செய்ய முடியுமானா, உன்னாலையும் ஏதாவது செய்ய முடியும், உங்களால் எதையாவது செய்ய முடியும். மறுபடியும் கண்களை மூட போகிறோம். எல்லாரும் மூடி இருக்கிற நேரத்தில் ஐயா அகஸ்டின் ஜெபகுமார் எனக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளவு நாளும் ஏன் தேவை தான் எனக்கு பெருசாவே தெரிஞ்சிச்சு. ஏன் தேவை தான் என்னை அழுத்திச்சு. ஏன் தேவை தான் என்னை அழ வச்சுது. ஏன் தேவை தான் என்னை அவமானப்படுத்த வச்சுது. ஏன் தேவை தான் என்னை தள்ளாட வச்சுது. ஆனால் இப்போ நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், தேவ தேவையை பார்க்கிறேன். என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார். தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தருகிறேன் என்று, என்னையும் என்னுடைய வேலையும் தருகிறேன் என்று சொல்லுகிறவள் மாத்திரம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். வலயத்தை கையை தூக்கி காண்பித்தால் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். Now I see the need of God greater than my need. I see the need of God greater than my need. என்னுடைய தேவையை காட்டிலும் தேவ தேவை பெரிது என்பதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் வலது கை வைத்திருந்தீங்கன்னா தயவு செய்து இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். Shall I ask my brother Fedi to come and pray along with me so that God can have a touch as she touched Hannah. அன்னாவை தொட்ட அதே கரத்தோடு தேவ கரணமத்தில் நீட்டப்பட்டு இன்றைக்கு அவருடைய தொடுதலை பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்வதற்கு, அவருடைய தொடுதலை பெற்றவர்களாக கடந்து செல்வதற்கு சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க. என் தேவையை காட்டிலும் உங்க தேவை பெருசு ஆண்டவரை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் தேவையை காட்டிலும் உங்க தேவை பெருசு ஆண்டவரே. என் தேவையை காட்டிலும் உங்க தேவை பெருசு. அதுக்கு தான் என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்க. அந்த தொடுதலை நான் பெற்றவனாக இங்க இருந்து போகணுங்கிற அந்த பெரிய நிலையோடு கூட மறுபடியும் 2 கரங்களை உயர்த்தி என் ஜீவனானாலும் என் சாவானாலுங்கிற அந்த கவியை பாடின பின்னர் Fedi will lead us in prayer. Hallelujah. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே.